பரந்தாமன் வந்து அந்த ஒரு வேகமும் ஒரு மிடுக்கோட அப்படி வந்த உடனே அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிற போதே ஒரு உருவத்தை பார்க்கிற போதே யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஐயா. ஓட்டப்பிடாரம் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் என்ற இந்த வஉசி அப்படிங்கிற ஒரு தலைவரை இந்த மன்றத்தில் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிற அன்பு தம்பிக்கு வாழ்த்து. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க அண்ணா. வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு என்று பாடிய என் மாமன் பாரதியாரின் வரிகளோடு தொடங்குகிறேன். நற்றமிழர் அனைவருக்கும் ஓட்டப்பிடாரம் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் என்ற இந்த வஉசியின் அன்பு நல்வணக்கம். நம் நாடு சுதந்திரம் அடையும் 11 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான என்னை கால பெருவழியில் இருந்து 88 ஆண்டுகள் கழித்து சுதந்திர இந்தியாவிற்கு வரவழைத்த சங்கரா தொலைக்காட்சிக்கு என் அன்பு நன்றி. வரும் வழியில் கன்னிமாரா நூலகம் சென்று பழைய நாளிதழ்களையும் அண்மை செய்திகளையும் படித்தேன். ஆனந்த கண்ணீரும் ஆத்திர கண்ணீரும் ஒரு சேர பெருக்கெடுத்தன. இந்திய கடற்படைக்காக உள்நாட்டிலேயே கட்டப்பட்டுள்ள முதலாவது பன்னோக்கு கப்பல் சமர்த்தக் நம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் கடந்த ஆண்டு கடலில் செலுத்தப்பட்ட செய்தி எனக்கு ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது. நிலமாண்ட இனம் மட்டுமல்ல, கடலாண்ட இனமும் நம் தமிழினம்தான். கப்பலோட்டிய தமிழன் என்று என்னை அடையாளப்படுத்தும் ஒரு வரிக்கு பின்னால் 1000 வழிகள் மறைந்திருக்கின்றன. நான் கப்பல் வாங்கும் செல்லும் பொழுது வந்தால் கப்பலுடன் வருவேன், இல்லையே கடலிலேயே வீழ்வேன் என்று சூளுரைத்துதான் சென்றேன். செல்லும் வழியில் என் மகன் வாலீஸ்வரன் உடல் நலமில்லாமல் உயிருக்கு போராடுவதாய் செய்து வந்தது. கண்ணீரை துடைத்துக் கொண்டு கடவுள் மேல் பாரத்தை போட்டு கப்பல் வாங்கும் கடமையேற்று சென்றேன். நான் திரும்பி வருவதற்குள் என் பாசமகன் திரும்பாயிடம் சென்று விட்டான். ஆங்கிலேய கம்பெனியார் என்னை விலைக்கு வாங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் விலை பேசினார்கள். லட்சியத்திற்கு முன்பே லட்சமாவது கோடியாவது. அடக்குமுறை, ஆசை வார்த்தை எதற்கும் அடிப்பணியாத நான் சுதேசி கப்பல்களை ஓட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக வெற்றியும் கண்டேன். வழக்கறிஞராக இருக்கும் காலத்திலேயே லஞ்சம் வாங்கிய துணை நீதிபதிகள் மீது வழக்கை போட்டு பணி நீக்கமும் பணி இறக்கமும் தண்டனை வாங்கி கொடுத்தவன் நான். நிதியை நீட்டினால் நீதி கிடைக்கிறது என்ற அந்த அவலநிலை இன்று பல 100 மடங்கு பழுகி பெருகிவிட்டது. செய்தித்தாளில் லஞ்சம் ஊழல் செய்தி இல்லாத நாளே இல்லை என்னும் அளவிற்கு நம் நாட்டவர்களின் கரங்கள் கரைபட்டு லஞ்சம் லாவண்யம் புரையாட்டிருப்பதை நினைத்து மனம் வெந்து நொந்து போனேன் நான். ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளுக்கு எதிரான என் அதிர்வேட்டு முழக்கங்களை எதிர்க்க துணிவில்லாத வெள்ளையர் அரசாங்கம் எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் அநீதியை தூக்கி பிடித்தது, தீர்ப்பும் படித்தது. என் பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் தெழுந்து புரட்சி செய்யும் என்று தீர்ப்பில் குறிப்பிட்டு இந்திய நாட்டவருக்கு யாருக்கும் விதிக்காத தண்டனையாக இரட்டை ஆயுள் தண்டனையை எனக்கு விதித்தார் நீதிபதி பின்கே. இரட்டை ஆயுள் என்றதும் என் நெஞ்சம் கொஞ்சமும் கலங்கவில்லை. கோவையிலும் கண்ணன்னூரிலும் சிறைவாழ்வை முடித்து வெளியே வரும்பொழுது என்னை வா என்று கை நீட்டி வரவேற்றது வறுமையும் வெறுமையும் தான். வழக்கறிஞர் தொழில் பறிபோன பின்னால் இதே சென்னையில் தெரு தெருவாய் கூவி கூவி மண்ணெண்ணெயை விற்று இருக்கிறேன். தாய் நாட்டிற்காக இழந்தவற்றை பற்றி அப்போதும் கூட நான் மனம் கலங்கியதில்லை. ஆனால் இங்கு செய்தித்தாள்களை புரட்டி பார்த்த பின்பு உண்மை செய்திகள் சில நெருப்பாய் என் உள்ளம் சுட்டன. தேச நலன் காக்க சமூக குற்றங்களை தடுக்க முயன்றவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை அதில் படித்தபோது மனம் வாடி வதங்கினேன். தூத்துக்குடி முரப்பா நாட்டில் மணல் கொள்ளையை தடுத்த கோவில்பத்தி விஏஓ லூர்து பிரான்சிஸ் வெட்டி கொலை செய்யப்பட்டதும், பெங்களூர் சமூக ஆர்வலர் ஜகுபர் அலி கனிமவள்ள கொள்ளையை எதிர்த்து அறிவித்த போராட்ட நாளிலேயே லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதும், பொதுநலனுக்காக போராடுபவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ என்று பாரதியாரின் பாடலை இப்பொழுது நினைத்தாலும் இரத்த கண்ணீரை வரவழைக்கிறது. கலெக்டர் வின்சுத்துறையால் நான் சிறைப்பட்டு மண்வட்டி கல்லுடைத்து சவுக்கடிபட்டு செக்க ஆட்டும் நிலை கண்டு கண்ணீர் வடித்து மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடையில் நோபதுவும் காண்கிலையோ என்று கவிதை படைத்த பாரதியாரை நான் மாமா என்று அழைப்பதும் அவர் என்னை மாப்பிள்ளை என்று அழைப்பதும் நட்பு என்னும் உறவு முறையால் தான். அவர் தந்தையும் என் தந்தையும் நெருங்கிய நண்பர்கள். அத்தூய நட்பு எங்கள் தலைமுறையிலும் வளர்ப்பறையாய் வளர்ந்தது. என் மாமனோ நானோ
எங்களுக்குள் ஒருபோதும் ஜாதி வேற்றுமை பார்த்ததில்லை. பார்வையற்ற துறவியான ராமையாவையும் சகஜானந்தாவையும் தாழ்த்தப்பட்ட ஜாதியினராக நானோ என் துணைவியாரோ என்றைக்குமே நினைத்ததில்லை. அவர்களை எங்கள் வீட்டிலேயே தங்க வைத்து தாய் போல பராமரித்தார் என் மகராசி வள்ளியம்மை. சாதி சமய கடந்த சமத்துவ பார்வை கொண்ட எனக்கு தேசியமும் சுதேசியமும் தான் இரு கண்கள். சுதேசிய பாலியர் சங்கத்தையும் தேசாபிமான சங்கத்தையும் இளையோரை முன்னிறுத்தி தான் தொடங்கியிருப்பேன். இவ்வளவு ஏன், நான் எழுதியிருக்கும் மெய்யறம் நூலின் முதல் இயலே மாணவர் இயல் என்று மாணவர்களை முதன்மையாக்கித்தான் எழுதியிருப்பேன். ஆனால் 4 நேரி சின்னத்துரையும் மேலப்பிடாவூர் ஐயாசாமியும் பள்ளி கல்லூரி மாணவர் பருவத்திலேயே ஜாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளான செய்தி என் நெஞ்சை குத்தி கிழிக்கிறது. வளரும் தலைமுறையின் தலைக்குள் ஜாதிய நஞ்சை விதைத்த சமூக விரோதிகளின் சாக்கடை கயவர்களின் வஞ்சகத்தை நினைக்க நினைக்க என் நெஞ்சகம் கொதிக்கிறது. சாதி சலக்குகளுக்கு விட்டில் பூச்சியாய் பலியாகும் நம் இளைய பாரதத்தை நினைக்க நினைக்க என் நெஞ்சம் பதைக்கிறது. நாடும் மொழியும் நமதிற்கண்கள் என்று பாடினார் பாரதி. இன்று வளரும் தலைமுறையினர் பலர் நாட்டுப்பற்றோடு இருக்க வேண்டிய நேரங்களில் விளையாட்டாய் இருந்துவிட்டு மட்டைப்பந்து போன்ற விளையாட்டுகளில் மட்டும் நாட்டுப்பற்றை காட்டுவதை வரும் வழியில் பார்த்தேன். தொப்புள் கொடி அறுபடும் போதே தேசிய கொடி தொடர்பும் தமிழ் குடி உறவும் அறுந்து போய்விட்டதா? நம் தேசிய கொடியும் தமிழ் குடியும் ஒவ்வொரு அங்குலம் உயர எத்தனை எத்தனை தாய்மார்களின் தாலி கொடிகள் மண்ணில் இறங்கியிருக்கின்றன என்பதை நினைத்து பார்த்து தியாகம் போற்றி நாடும் மொழியும் காக்கிறதா நம் இளைய தலைமுறை? என் கடைசி மூச்சின் போது கேட்டுக்கொண்டிருந்த மகாகவி பாரதியார் அதே பாடல் வரிகள் தான் இப்பொழுதும் என் செவிகளில் ஒலிக்கிறது. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் தான் தேட வேண்டும். கிடைத்ததும் சொல்லுங்கள். வருகிறேன். வணக்கம். பரந்தாமன் வஉசியாவே மாறி இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாரு. அப்படியே வியர்க்க வியர்க்க பேசினார். நாம் அப்படியே வியக்க வியக்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. இந்த ஒரு கோபம், இந்த ஒரு கேள்வி எல்லாமே நியாயமாக இருந்தது மாதிரி இருந்தது. ஆனால் அது சரியாக இருந்ததா அப்படிங்கிறத நடுவர்கள் தான் சொல்லணும். முதல்ல அன்பிற்கினிய அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள். வஉசி அவர்களுக்கு வணக்கம். ஏன்னா ட்ரெஸ் பொருத்தம் மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கு, ஆனால் இது 100க்கு 150% அப்படியே பொருந்தி அந்த முண்டாஸ் என்ன, அந்த அல்பாக்கா கோட் என்ன, அந்த ஜரிகை அங்கவஸ்திரம், அந்த தார்பாய்ச்சி கட்டிய வேஷ்டி, அந்த பல்வரிசை, அது கூட அவரோட படத்தை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அப்படியே பொருத்தம். நான் அவர் அந்த வேஷம் போட்டது அவரே திருப்பி இங்கே வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். கோபம் ஒன்னொன்னும் நியாயமானது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், அந்த தாகமே இல்லையே அவங்களுக்கு. தட்டி எழுப்பினாலும் எழுந்திருக்கலையே யாரும். எங்கள் தலைமுறை நாங்கள் குமுறுகிறோம், ஆனால் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது சொன்னாக்க அப்படின்னுட்டு போகிற காலமாக இருக்கும் பொழுது இது பட்டி தொட்டிகளெல்லாம் ஒலிக்க வேண்டிய பேச்சப்பா. இதை கேட்டாவது தாய் நாடு, தாய் மண், தாய் அந்த நாட்டு பற்று அப்படின்னா என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் திரும்பி வராத இடத்திற்கு மகன் சென்றான்னு சொன்ன போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் கொஞ்சம் பாரபட்சமானவள், ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே பரந்தாமன் என்னுடைய ஃபேவரெட். அதுலேயும் இதில் இன்னைக்கு அவர் கேக்கு செரி எல்லாம் சொன்னார். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் யூ ஹவ் டேக்கன் த கேக். நன்றிங்க அம்மா. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக உங்களுக்கு மன்னிப்பை கேட்டுக்கிறேன் வஉசி. ஏன்னா சொத்தை விற்று நீங்கள் சுதேசிய கப்பல் வாங்கினீங்க. உங்கள் அப்பா உங்களுக்காக சொந்த பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொன்னார். தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்டவங்களை இந்த 5.5 வருஷம் வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதி நீங்கள் வெளியில் வந்தபோது நன்றி உள்ள தமிழர்கள் பெருங்கூட்டமாக வர வேண்டியவன் 4 பேர் தான் வந்தோம். உங்கள் பொண்டாட்டி மச்சினை, அதுவும் உங்கள் தம்பி மனநோயாளியாகவே ஆகிப்போனார். அதை விட கொடுமை என்னென்னா வள்ளிநாயகம் மட்டும் அன்றைக்கி கூட வரலன்னா உங்கள் இனத்துக்காரனும் வந்திருக்காமல் போயிருப்பான். அதெல்லாம் தாண்டி தொழுநோயோடு இருந்த உங்கள் சுப்பிரமணிய சிவாட்ட போய் நீ என்னை கட்டிக்கோடான்னு கூப்பிட்ட போது கூட என்னையை பொறுத்த வரைக்கும் திருநீர் சாம்பல்லேருந்து எடுக்கிறதில்ல, வஉசியினுடைய கால்மண் தான் நான்லாம் திருநீராக நினைக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த வஉசியை அம்மா சொன்ன மாதிரி அச்சடித்த மாதிரி இல்லை. பரந்தாமன்
12 வயசு வவுசியாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த உங்களை பற்றி ஒரு படம் எடுத்திருப்பாங்க ஐயா. அந்த படத்தில் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே வந்து டபக்குன்னு உன் பிள்ளையோடைய கடுக்கனை கலட்டி, ராஜா இதை திருப்பி வாங்கிக்கலாம், கணக்க பிள்ளை இதை விற்று இன்றைக்கி எல்லாருக்கும் பசியார சோறு போடுங்கும்போது, ஆனால் இப்பேற்பட்ட வவுசியை நாங்கள் மண்ணெண்ணையை கூவி வைக்க வச்ச மகத்தான தமிழினத்தின் சார்பாக மன்னிப்பை கேட்டுக்கிட்டு, இன்றைக்கி உங்களுடைய பேச்சை கேட்கும்போது மானமுள்ள தமிழன் இனிமேல் வவுசியை பிள்ளைமாருக்கு சொந்தம்னு சொல்லாமல் தமிழனுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள்லாம் சாதிய தலைவர்கள் அல்ல, நம்ம பிள்ளைங்க சொன்ன மாதிரி சாதிக்க பிறந்த தலைவர். அதே மாதிரி நீங்கள் போகிற போக்கில் உங்கள் பக்கத்தில் இருக்க ராகவேந்திரனை வாயார வாழ்த்திட்டு போங்க. அவர் பொறியெல்லாம் படிச்சுட்டு உங்களை மாதிரி சமூகத்துக்கும் தமிழுக்கும் நல்லது செய்யணும்னு கொஞ்சம் பாவம் பொறுப்பற்றத்தனமாக இருக்கிறதா ஊர் பேசுது. நல்ல தமிழை உச்சரிக்கிறவங்களுக்கெல்லாம் தொலைக்காட்சியில் வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்களாவது வாயார அந்த பிள்ளைய வாழ்த்தினீங்கன்னா அவர் மேலே மேலே வளருவார். பார்க்குற 10 பேராவது அவர் அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஐயா, நீங்கள் இப்போயாவது ஒரு தடவை சிரித்து எங்களையெல்லாம் வாழ்த்திட்டு போங்கன்னு பணிந்து கேட்டுக்கிறோம். அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் ரொம்ப சிறப்பான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க. பரந்தாமனுடைய பேச்சு அடுத்து 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 அப்படின்னு வளர்ந்து கொண்டே இருக்குது. இந்த சுற்றுலையும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நிறைய நண்பர்கள் அவங்களும் கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க. நிறைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.